234 குறைந்தது 200 தொகுதி நம்ம ஜெயிச்சு காட்ட வேண்டும். தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர்கள் தான். வட மாநிலங்கள்லாம் 100 தொகுதி வரைக்கும் இதனால் பிறக்கப்போகிற குழந்தை ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அழகான ஒரு தமிழ் பெயர் இல்லைங்க. அதனால தான் தொடர்ந்து நம்முடைய தலைவருக்கு இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு பெருமை என்னென்னா, இந்தியாவில் எந்த தலைவருக்கும் இல்லாத பெருமை, தலைவராக பொறுப்பேற்ற சந்தித்த அனைத்து தேர்தலையும் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர்கள் தான். 2019 கிட்டத்தட்ட 11 தேர்தல் சந்திச்சிருக்கிறோம். 11 தேர்தலையும் தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு வெற்றியை கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒவ்வொன்றத்தையும் பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். அதனால தான் ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றி, சென்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றி, அப்புறம் உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி, நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி, இப்போ மீண்டும் அடுத்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது 2026. தலைவர் அவர்கள் நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. 234 குறைந்தது 200 தொகுதி நம்ம ஜெயிச்சு காட்ட வேண்டும். வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையில் தான். ஆட்சியினுடைய செயல் திட்டங்களை, சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க கடமை உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் நிச்சயமாக செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனவே மணமக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு பிறக்க போவது உடனே குழந்தை பெற்றுக்கோங்க, நிறையா பெற்றுக்காதீங்க. இப்போ அதுலேயும் ஒன்றிய அரசு பார்த்துட்ருக்கு. அதாவது ஒன்றிய அரசு குடும்ப கட்டுப்பாடை வலியுறுத்தி ஜனத்தொகை அதிகமாக இருக்குது, அதனால் கட்டுப்படுத்தணும்னு சொல்லுது ஒன்றிய அரசு. அதை வெற்றிகரமாக செஞ்சு கொடுத்தது தமிழ்நாடு. அதற்காக இப்போ நம்ம தண்டிக்கப்படுறோம். வந்திருக்கக்கூடிய நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இதுக்காக தான் டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க, தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்கிறாங்க. தலைவர் அவர்கள் கடந்த 10 நாட்களாக பேசிகிட்டு இருக்காருல்ல, ஒன்றிய அரசு இந்த தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வராங்கன்னு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற எம்பிக்களுடைய தொகை 39. இந்த டீலிமிட்டேஷன் மட்டும் வந்துருச்சுன்னா 8 தொகுதி கம்மியாகி 31 தொகுதி ஆகிடும். தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 7 கோடி. ஆனால் இந்த குடும்ப கட்டுப்பாடு சரியாக பண்ணாத, சரியான மக்கள்கிட்ட சரியாக விழிப்புணர்வு ஏற்படுத்தாத மாநிலங்கள் இதனால் பெனிஃபிட் அடைய போகிறாங்க. வட மாநிலங்கள்லாம் 100 தொகுதி வரைக்கும் இதனால் பெறப்போகுது. தொகுதி கம்மியாக நமக்கான உரிமைகளை நாம் பெற முடியாது. அதுக்காக தான் வந்திருக்கக்கூடிய மணமக்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும், எல்லாம் படித்தவங்களாக இருப்பாங்க. நிச்சயம் அவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், பிறக்கப்போகிற குழந்தை ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வேண்டுகோள், அழகான ஒரு தமிழ் பெயரை வைங்க. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.